இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்க? இந்த தற்கொலைகள், இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஐட்டம்னு சொன்ன பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா ஆதவ அர்ஜுனா இருக்கிறார். ஏன் ஆதவ போடுறீங்க? இல்லை சார், ஆதவ அர்ஜுனாவை தான் சார் இதை ஹேண்டில் பண்ணுறது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் டோட்டலாக ஹேண்டில் பண்ணுறது, இந்த வாய்ஸ் ஆஃப் காமனோட லிங்க் பண்ணி பண்ணுறதே வந்து ஆதவ அர்ஜுனா தான். அப்போ சரி, தலைவர் சொல்ல வேண்டாம், தலைவர் சொல்ல வேண்டாம், அடுத்த நபர் கூட ஏன் அதை பற்றி பேசவே இல்லை? யாருமே பேசவே இல்லையே. அப்போ இந்த இடத்துல வந்து பொன்ராஜ் அவர்கள் சொன்னது வந்து கரெக்டு தான். ஏன்னா அந்த அவர் மேற்கோள் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா, பல பெண்கள் வந்து என்னெல்லாம் வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க, குடும்ப பெண்கள் இப்படியெல்லாம் வார்த்தை பேசுவாங்களா, எங்கள் வீட்டுக்காரே கூட்டு போய் விடுவார், எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பால்றவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 புருஷனை வச்சிருக்கிறான், நான் 26 சக பெண்ணை சாதாரண 26 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட இது வந்து பொன்ராஜ் அவர் சொன்னது வந்து அந்த வார்த்தை வந்து எனக்கு வருத்தம் என்னன்னா ரொம்ப குறைவான வார்த்தையா வந்து போட்டிருந்தாரு. பொன்ராஜ் அவர்கள் பேசுனது டிபேட்டுக்குள்ளான விஷயம். ஆனா ஜேம்ஸ் வசந்த் பேசுனது அதுதான் இப்போ சரியா தானே இருந்துச்சு. இல்ல சார், அறிவுபூர்வமா தானே ஜேம்ஸ் வசந்த் அறிவுபூர்வமா சார், நான் நல்லா புரிஞ்சுங்க, நான் கரெக்டாக நான் ஜேம்ஸ் வசந்த்க்கு எதிராக பேசணும் எனக்கு நோக்கம் இல்லை, நான் சொல்கிறது துல்லியமாக புரிஞ்சுங்க, ரொம்ப நான் நுணுக்கமாக நான் சொல்கிறேன். இப்போது பொன்ராஜ் மீதான பார்வை வேறு சார், ஒரு கருத்து குறித்து பேசுகிறோன்னா வேறு, என் மீது பார்வை வேறு. இப்போ பலரும் பேசுகிறாங்க, பத்திரிகையாளர்ன்ற அந்த வரிசையில் பேசுகிறாங்க, சமூக ஆர்வலர்ன்ற வரிசையில் பேசுகிறாங்க, இன்னொரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டால் அரசியல் பார்வையாளர்ன்றார். இந்த எந்த கேட்டகரியில் வந்து ஜேம்ஸ் வசந்தன் வராரு? பத்திரிகையாளர் வராரா? சமூக ஆர்வலர் வராரா? சமூக ஆர்வலர்னால் நீங்கள் எல்லாத்தையும் பற்றியும் பேசணும், சமூகத்தில் நடக்கிற அத்தனை வந்தும் தினம் ஒரு வேலையாக எடுத்து பேசணும். இப்போ நம்ம சுற்றுறோம்ல,